அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சிஏ தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் பாண்டிச்சேரி அரிக்கமேடு ரோட்டரி சங்கத்தினர். பாண்டிச்சேரி அரிக்கமேடு ரோட்டரி சங்கத்தின் மண்டலம் 26 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் செந்தில் நாராயணன் அவர்களையும், பாண்டிச்சேரி அரிக்கமேடு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சத்யவாணன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் நவசக்தி அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் கோதை சதீஷ்குமார் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும், தொடர்ந்து நமக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஸ்ரீனிவாசன் அவர்களையும், சங்கத்தின் தோற்றுவிப்பாளர் ஃபவுண்டர் ரொட்டேரியன் சதீஷ்குமார் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்களையும் இந்த காலை வேளை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மண்டலம் டிஸ்ட்ரிக்ட் 3211, அதாவது கேரளா அப்படின்னு எடுத்துக்கலாம், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நமக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அடுத்த ஆண்டின் காலச்சக்கரம் சேர்மன் ரொட்டேரியன் டேனியல் குட்டி அவர்களையும் இந்த நேரத்திலே வெல்கம் சார், வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் வருக வருக என. அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் 3203 இருந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அடுத்த ஆண்டின் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் உன்னி வெங்கடேஷ் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக என்ற அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அரிக்கமேடு சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஐயா கேக்குதா? ஐயா எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். கேக்குது. Oh God, creator of all things, father of mankind, blesses the Rotarians meeting here with the principles of Rotary and to serve for the better community and international peace. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை, வெல்கம் அட்ரஸ். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த 1070வது நாள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரு குணபாலன் ஐயா அவர்களை இந்த தருணத்தில் வருக வருக என்ற வரவேற்கின்றோம். மேலும் இந்த இன்றைய நிகழ்வான சிறந்த உணவு முறை வழங்கவிருக்கும் திருமதி அகிலா மேடம் அவர்களை இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்கின்றோம். நமது சங்க மாவட்ட ஆளுநர் திரு பாஸ்கரன் ஐயா அவர்களையும் வருக வருக என்ற வரவேற்கின்றோம். மற்றும் நம்ம துணைநிலை ஆளுநர் திரு செந்தில் நாராயணன் அவர்களை இந்த தருணத்திலே வருக வருக என்ற வரவேற்கின்றோம். மற்றும் நமது எமது ரோட்டரி கிளப் ஆஃப் அரிக்கன்மேடு சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு சதீஷ்குமார் அவர்களையும், இந்நாள் தலைவர் திரு டாக்டர் சத்யவாணன் அவர்களையும், செயலாளர் டாக்டர் நவசக்தி அவர்களையும், பொருளாளர் திருமதி கோதை சதீஷ்குமார் அவர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக வரவேற்கின்றோம். மேலும் காரைக்கால் பிரின்சிட்டியில் இருக்கும் இணைய முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் வருக வருக வரவேற்கின்றோம். மற்றும் இன்று நமக்காக யோகா பயிற்சிகளை சிறப்பாக சொல்லி தந்து கொண்டிருக்கும் திரு நல்ல சிவமாயா அவர்களையும் இந்த தருணத்திலே வருக வரவேற்கின்றோம். மற்றும் இந்த குழுவில் பங்கு பெற்று இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த தருணத்திலே அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்திய
சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சீனிவாஸ் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை. தெளிவு குருவின் திருமேனி காக்க, தெளிவு குருவின் திருநாமத்துக்கு, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்திக்கதானே, தெளிவு குரு சிந்திக்கதானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்னமுறை நேராக ஆயிரத்தி வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு. வைகரை துயிலு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு. வணக்கம் ஐயா வெற்றி, தன்னை சூழ்ந்ததன் வெற்றி. வணக்கம் என்றார் வெற்றி, தன்னை சூழ்ந்ததன் வெற்றி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நேரம் ஆயிட்டீங்க. கால்களை நன்றாக எடுத்துக் கொள்ளுங்கள். கால் விரல்களை கால் பாதத்தில் 2 3 4 5 1 2 3 4 5 ரைட் லெக் அமைப்பீங்க. 2 3 4 5 நன்றாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிறோம். இரண்டாவது
எல்லாம் முடிச்சுட்டு சொல்லிட்டு அந்த கேல்குலேஷன் தான் அடுத்து கைகளை பக்குவாடிகள் அப்படியே ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 கோடி நல்லா ஆழ்ந்து முடிச்சுட்டு அடுத்து முடிச்சுட்டு மெதுவாக முடிச்சுட்டு One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா முடிச்சுக்கோங்க. முடிச்சுக்கோங்க. பயிற்சி செய்வதால நல்லா முடிச்சுட்டு இந்த ஆசனம் ஒரு 5 நிமிடமாவது பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு நிலையை கண்டுபிடிச்சு நாமளே பயிற்சி நல்லா செய்யணும். ஏதோ ஒரு பயிற்சியும் புதுசா செய்யும் போது நம்ம பல்வேறு கோணத்துல பல்வேறு இடங்களில் கவனம் வைத்து அந்த இடங்களை மீது கவனம் ஏற்பட்டு ஒரு அமைதி ஏற்பட்டு எங்க பேலன்ஸ் இருக்கணுமோ அந்த இடத்துக்கு கவனம் வச்சு கரெக்டா செய்ய முடியும். இந்த ஆசனங்கள் செய்வதற்கு கண்டிப்பா செய்யணும். அடுத்து அப்படியே வந்து அடுத்த சென்சாசனம் கைகளை போட்டுக்கிறோம். கையில் நடுவில் தலையில மாற்றிக்கிறோம். வலதுல வந்து நேரம் எடுத்துட்டு கால் விரல்களுக்கு இடையில இருக்கும். நல்லா இவ்வளவு கிட்ட வர முடியும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 12 15 16 17
நன்றாக மூச்சு கொள்ளுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு கொள்றோம். அடுத்த சிரசாசனம் செய்வதால் நம்முடைய மூளைக்கு நல்லா ரத்தோட்டம் செல்கிறது. உங்களுடைய கண்களுக்கு நல்லா ரத்தோட்டம் செல்கிறது. காது உறுப்புகளுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. முடி வளர்ச்சி வந்து அதிகமாகும். முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ரத்தோட்டம் சென்று அந்த வேர்களுக்கு வந்து நல்ல வலிமை. தொடர்ந்து பயிற்சிகளை நீங்க செஞ்சீங்கன்னாலே வித்தியாசம் நல்லா தெரியும். இது செஞ்ச பிறகு சிரசாசன செய்யறவங்க செய்யணும். இதுவும் 1 நிமிடம் செய்யலாம். சிரசாசனமும் நம்ம 1 நிமிடம் செய்யலாம். கையை போட்டு வச்சுக்கிறோம். சொல்லுவாங்க கையில நல்லா வலிமைப்படுத்திக் கொண்டு சோல்டர் நல்லா வலிமைப்படுத்தி வச்சுட்டு நல்லா கைகள் நல்லா அடக்க கொடுத்து நடக்கும். முதல்ல கையை வச்சு கூட நல்லா பழகும். மெதுவா ஒரு நாள் நடக்கும். அடுத்தடுத்த நிலையில ஒரு 30 செகண்ட் நிறுத்தி கொண்டு போங்க. எடுத்து அடுத்து மெதுவா காலம். கையில கவனம் இருந்துட்டே இருக்கணும். தொடர்ந்து நம்முடைய பேலன்ஸ் வந்து கையில் இருக்கு. காலத்தில் இருக்கும். கைகள் நேரம் நீக்கி நெற்றி போட்டு தலையை மெதுவா நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். ஒரு 10 முறையாவது இயல்பான மூச்சு எடுத்து உள்ளார மூச்சு எடுத்து மெதுவாக கவனமா செஞ்சு பாருங்க. தரையிலிருந்து சும்மா ஒரு 2 அடி மட்டும் காலம் மேல நோக்கி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் சிரசாசனம் நீங்க செஞ்சு பாருங்க. மெதுவா கை பேலன்ஸ் கொடுத்து இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னாவே போதும். 2 வாட்டி ஒரு 10 வாட்டி நீங்க இப்படி காலத்துக்கு தூக்கிட்டு இறக்கி இறச்சிங்கனால ஒரு கைகளுக்கு வந்து நல்லா வலிமைக்கும். மெதுவா இப்படியே வச்சு பழகுங்க. கொஞ்சமா மெதுவாக பயிற்சி செஞ்சுக்கலாம். ஒருத்தர் எழுந்துச்சு பக்கத்துல பாதுகாப்பு நிற்கிறது கூட நல்லதுதான். தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நாம இந்த பயிற்சியை செஞ்சிடலாம். வாழ்த்துக்கள். சிறப்பாக பயிற்சி செஞ்சு பார்த்தவங்களுக்கு அடுத்து நின்ற பாதாசனம். சிறப்பு. பழனிவேல் ஐயா மிக அழகாக செஞ்சுட்டாங்க. வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பு.
கோமதி அம்மாவும் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்படியே நின்றுங்க. நின்ற பாதாசனம். கைகளை மெதுவா பார்வை நேரா இருக்கணும். கவனம் எல்லாம் கால் பாதத்தின் மீது இருக்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. இடது கால எடுத்துருங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. கையை நல்லா மேல வச்சுருங்க. அதோட சேர்த்துக்கணும். தாழ்மையா நல்லா மேல வைக்கணும். சிறப்பு. மெதுவா கையை வைக்கணும். நன்றாக மூச்சு கொடுங்க. மூச்சு கொடுக்கிறோம். அப்படியே ஆரோக்கியம் வைக்கணும். நேராக வகையில நன்றாக மூச்சு கொடுங்க. அடுத்த பவனமுத்தாசனம். ரைட் ஹேண்ட் மடக்கி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு கொடுங்க. லெஃப்ட் லெக் டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. அடுத்து துவிபாத பீடாசனம். கால்கள் ரெண்டையும் மடக்கி வச்சுக்கிறோம். கைகள் நல்லா பின்னாடி வச்சுக்கிறோம். நேரா நீட்டிக்கிறோம். காலில் நல்லா பேலன்ஸ் கொடுத்து இடுப்பு எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேல தூக்கணும். நல்லா இடுப்பு மேல தூக்கிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. இடுப்பு கீழே இருக்குதுங்க. கால் நேரம் நீட்டிட்டு கைகளை நேரம் கொண்டு வந்து வச்சு ஆழ்ந்து மூச்சிழுத்து மெதுவாக விட வேண்டும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய மூளை செல்களை புதுப்பிக்கின்றது.
நல்ல ஆற்றலை தருகிறது. அடுத்து பவனமுத்தாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நேராக படுத்து நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். மெதுவாக மூச்சு விட்டு மெதுவாக விடுறோம். அடுத்து கைகளை பக்கவாட்டில் வச்சிருங்க. நல்லா கைகளை அழுத்தமா வைக்கணும். அடுத்து ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சு அப்படியே லெஃப்ட் சைடு நல்லா திரும்புங்க. இடுப்பை நல்லா திருப்பி காலை கீழே வச்சிடறோம். அப்படியே தரையில உரசின பாரு, காலை மேல கொண்டு போகும். நல்லா எவ்வளவு மேல கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முதுகு தண்டுக்கு பலன்கள் கிடைக்கும். முழங்கால் முட்டி ரெண்டும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நல்லா ரைட் சைடு தலையை திருப்பிக்கணும். கால் லெஃப்ட் சைடு போகணும், தலை ரைட் சைடு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நேராக வந்துட்டு நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. நல்லா ரைட் சைடு திரும்பிக்கிறோம். இடுப்பு நல்லா ரைட் சைடு திருப்பி காலை தரையில படும்படி நல்லா ரைட் சைடு எவ்வளவு மேல கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. கால் விரல்கள் பாத்தீங்கன்னா நம்ம இடுப்பு நேர் வந்துடணும். முழங்கால் முட்டி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். தரையில கையை நல்லா அழுத்தி வைங்க. நல்லா லெஃப்ட் சைடு தலையை திருப்பிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நேரா படுத்து நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அப்படியே குப்புறப்படுத்த மூச்சு தொடங்க. மூச்சு தொடரும். காலை சேர்த்து வைங்க. கைகள் நேரம் வேண்டும். சோல் ரொட்டி கை வைங்க. அப்படியே முட்டி போட்டுக்கோங்க. சின்மத்துல வச்சு நல்லா மூச்சு தொடங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. முக்சமியா ஒரு சைடு மூக்கு அடைச்சிட்டு இன்னொரு சைடுல மூச்சு விடுறோம். அவ்வளவு
கபாலபதினா வெளியில விடுற மூச்சு நடை மட்டும் கவனிச்சிருக்கோம். அடுத்து இன்னொரு பக்கம் அடிச்சிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிடும். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா ஆவி ஊத்த வச்சு திரும்ப வச்சுருங்க. பாருங்க, நல்லா மூச்சு விட்டு வெளியே 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 20. நல்லா மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. சண்முகத்தை வச்சு என்ன சொல்றோம்? இந்த சண்முகத்தை வச்சு இந்த தேனி பிராணாயாமம் செய்வது மூலியமா மூளை பகுதி வந்து நல்லா செயல்படும், அமைதி பெறும். பல்வேறு சிந்தனைகள் இருந்தாலும் மனம் உருண்டைப்பட்டு தொடர்ந்து நம்முடைய உடல் மீது நம்முடைய ஒரு செயல்பாடு, நம்ம செய்யக்கூடிய செயல்பாட்டின் மீதும் நல்ல கவனத்தை ஏற்படுத்த இந்த பயிற்சி மிகச்சிறந்த பயிற்சி. தொடர்ந்து இப்பயிற்சியை நாம் செய்து உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியம் நாம் நீண்ட காலம் நாம் வாழ்வோம் அமைதியாய் வாழ்வோம். நன்றி ஐயா. நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கத்திற்கு மனமார்ந்த நன்றி. நன்றிங்க ஐயா, சிறப்பு. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக ஒவ்வொரு ஆசன பயிற்சிகளையும் அதிலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐயா வந்து சிரசாசனம் வந்து நமக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பல பேர் முயற்சித்தும் பழனிவேல் ஐயாவும் அதுக்கு முயற்சிக்கு உண்டான ஒரு வெற்றியும் வெட்டியிருக்காங்க. ஏன்னா முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிரசாசனம் வந்து எந்த அளவுக்கு கடினமாக இருந்தாலும் அதை முயற்சி செய்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலையும் இன்னைக்கு நம்ம குழுவில் எட்டியிருக்காங்கங்கிற உள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதையும் நமக்கு ஐயா வந்து தொடர்ந்து சிறப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். இது போன்று பல்வேறு பயிற்சிகளையும் அளித்து நமக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பாக ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சிகள் சிறப்பித்து நல்ல உற்சாகத்தோடு இருக்கும் அனைத்து மக்களையும் இந்த நேரத்திலே சிறப்பிக்க நமக்கு சிறந்த உணவு முறைகள் பற்றி சென்ற வாரம் நமக்கு அகிலா மேடம் வந்து சிறப்பாக நமக்கு வந்து
கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது உணவு முறைகள்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் என்பதை பற்றி அற்புதமான விளக்கத்துடன் நமக்கு ஒரு வாரம் சிறப்பித்தாலும், சென்ற வாரம் அந்த உணவு முறை பற்றி நமக்கு சிறப்பான விளக்கம் கொடுத்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியை இன்று சிறப்பாக நமக்கு அளிக்க வருகிறார்கள் அகிலா மேடம் அவர்கள். அதாவது நம்ம அவங்க சொல்றதை விட நம்ம பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு ஒவ்வொரு வாரமும் இருந்து கொண்டிருக்கிறது. நாமும் அதை பின்பற்றி எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துவோமோ, அதே போன்ற இன்றைய நிகழ்ச்சியும் அவர்களுக்கு அவர்கள் சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றியும் மற்றவர்களுக்கு நாம் தெரியப்படுத்தியும் அந்த வழிமுறைகளை அனைவருக்கும் ஏற்புடையதாக ஆக்குவோம் என்று ஏற்றுக்கொண்டு இன்றைய நிகழ்வை சிறப்பிக்க அகிலா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாய்ஸ் சொல்லுங்கம்மா. மியூட்ல தான் இருக்கு, வாய்ஸ் வரல. இல்லைங்களே. இல்லைங்கம்மா. வருதுங்கம்மா. இப்ப பாருங்கம்மா. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கம்மா. சரி. ஓகே, ஓகே. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பேசுறது கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குதுங்கம்மா. கடந்த வகுப்புல சிறந்த உணவு அப்படிங்கிற ஒரு கருத்தினுடைய பரிமாற்றம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இதுல ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். கடைசியா குணபாலன் ஐயா கூட கேட்டாங்க, ஆஹ் இது எல்லா நேரங்களிலும் பொருந்துமா? எப்பவுமே நம்ம சிறந்த உணவுகள் பத்தி இயற்கை உணவையும் பாரம்பரிய உணவும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது உணவுன்னு சொல்லும் பொழுது ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் சிந்திச்சிங்கன்னு தெரியல. கடந்த ஒரு வாரம் அதனாலதான் நான் அதை பத்தி பெருசா எதுவும் சொல்லிக்கல. ஒரு வாரம் நீங்க எல்லாரும் சிந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நிறைய பேருக்கு அனுபவமும் இருக்கும். இதற்கு முன்னாடி எப்போவாது உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும் பொழுது நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா, இப்படி ஒரு ஒரு எண்ணம் வந்திருக்கும், இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு. அந்த கடந்த வார டாபிக் எதுக்காக நாம அப்படி எடுத்தோம் அப்படின்னா, நான் ஒரு ஹிண்ட் கூட கொடுத்தேன். இந்த மதில் மேல் பூனை மாதிரி இயற்கை வாழ்வியலை தெரிஞ்சுக்கிட்டவங்க சரியான புரிதல், தெளிவான புரிதல் இல்லாததுனாலையும் அவங்க கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடோடவே இருக்கிறாங்க. உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இவங்கெல்லாம் பெரும்பாலும் தன்னுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ஓவர் கான்சென்ட்ரேஷன், ரொம்ப அதிகமா அதை நோக்கி போறதுனால, ஐயோ இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 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 குழந்தைங்களையும் வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைங்களாம் நோஞ்சானாவே இருக்கு. இது எனக்கு மிகப்பெரிய வருத்தமும் கூட. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களா நம்ம இயற்கை வாழ்வியல் பத்தியும் இயற்கை மருத்துவம் பத்தியும் பாரம்பரிய வாழ்க்கை முறை பத்தியும் ஒரு ஆரோக்கியமான நீண்ட ஆயுளோட நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைய நம்ம வாழணுங்கிறதுக்காக நிறைய விழிப்புணர்வு முகாம்கள், நிறைய இந்த மாதிரியான மேடை பேச்சு நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க. குறிப்பா இயற்கை வாழ்வியலாளர்கள். நான் மத்தவங்களை பத்தி சொல்லுவேன், ஏன்னா மத்தவங்க ஆரோக்கியமா தான் இருக்காங்க. இந்த இயற்கை வாழ்வியலாளர்கள் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் கூட ஏன் நோயாளிகளாவே இருக்கிறாங்க, அல்லது தன்னுடைய பிரச்சனைகளை கையாளவே தெரிய மாட்டேங்குது. இதுல இவங்க மட்டும் இல்ல, இவங்களுடைய குழந்தைகள், அடுத்த சந்ததியிலும் மிக மோசமான அளவுல பாதிக்கப்படுறாங்க. நேற்றைக்கு கூட ஒரு குடும்பத்தை சொன்னாங்க, நாங்க ஒரு 8 வருஷமா அவங்கள ஃபாலோ பண்றோம். ஆனா வீட்டுல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க குழந்தை தூக்குனால லைட் வெயிட்டா இருக்கு,
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத குழந்தையை தூக்கிட்டு வராங்க. எனக்கே தூக்கும்போது பொக்குன்னு இருந்தது. ஏதோ ஒரு பொம்மைய தூக்குன மாரியான ஒரு எஃபெக்ட் இருந்தது. அதே மாரி ஒரு பெரிய குழந்தை இருக்கான். ஒரு 7 வயசு, 8 வயசு குழந்தை இருக்கான். அந்த பையன் ஒல்லியா பார்க்கவே ஒரு பேஷண்ட் மாதிரி. நாம எவ்வளவு வேணா சொல்லலாம். நான் வந்து இயற்கையில விளைஞ்சது தான் குடுக்குறேன். ராகி, சோளம் இதுலலாம் செஞ்ச உணவு முறை தான் குடுக்குறேன். அப்புறம் பிஸ்கட்ஸ்லாம் நான் எதுவும் குடுக்கறதில்ல. சாக்லேட் நீங்க அந்த பட்டியல்ல அவங்க பேசுறத கேட்டீங்கன்னா, ஐயோ! நம்ம தெரியாம இந்த ஃபீல்டுல இப்படியெல்லாம் விஷயத்த நம்ம சொல்லிக் குடுத்துட்டோமோ! அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருந்தது. அந்த குழந்தை அவ்வளவு ஒரு நோஞ்சானா, அவ்வளவு ஒரு வீக்கா, நான் இது உதாரணத்துக்கு சொல்றேன். இது நேர்த்திக்கு நடந்ததுனால சொல்றேன். இது இது நான் ரொம்ப வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். குறிப்பா நான் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. மற்ற மாநிலங்கள்ல எல்லாத்துலயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்தியா ஃபுல்லா. அங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இன்வால்வ்மென்ட் இல்ல. இன்னும் சொல்லணும்னா தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா, அந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை முறைய அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம தமிழகத்துல தான் நான் வந்து 10 வருஷமா பார்க்குறேன். இதுலயும் ஃபாலோ பண்ண முடியாம, இதையும் ஃபாலோ பண்ண முடியாம, எத வேணா சாப்பிடலாம்னு இருக்கிறது இல்ல. இத தான் சாப்பிடணும்னு இருக்கிறது இல்ல. 2த்துக்கும் நடுவுல இருக்கிறாங்க. ஏன்னா, இன்னைக்கு இயற்கை விவசாயம் இப்பதான் கொஞ்ச காலங்களா தான் வந்துட்டு இருக்குது. எல்லாமே மருந்தடிச்சது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயந்து, பயந்து ரொம்ப அந்த குழந்தைங்கள ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி, நான் பேசிட்டு இருக்கிறது அடுத்த தலைமுறைக்காக. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி பிஸ்கட் குடுக்கக்கூடாது, சாக்லேட் குடுக்கக்கூடாது, பரோட்டா குடுக்கக்கூடாது. அப்புறம் ஆயில் வந்து செக்கு எண்ணெய் தான் பயன்படுத்தணும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். என்றைக்காவது ஒரு நாளைக்கு குழந்தையோ அல்லது வீட்ல இருக்கிறவங்களோ நமக்கோ உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு வரும்பொழுது, நாம சிந்திக்க வேண்டியது உணவை மட்டும் அல்ல. நான் இந்த தெளிவா இந்த கருத்த நான் இந்த முறை நான் முடிச்சிரணும்னு இருக்கேன். இத நல்லா புரிய வைக்கணும்னு இருக்கேன். நான் சொல்றது உடல் ரீதியாக அல்லது மனோ ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது, தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்க மனசுக்கு அல்லது உங்க உடலுக்கு, உங்களுடைய நாக்குக்கு என்ன உணவு தேவைப்படுவதோ, அத மட்டும் நீங்க கவனம் செலுத்தினா போதவே போதாது. இத செகண்டரியா தூக்கி வச்சுருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பல அக்குபஞ்சர் மருத்துவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இயற்கை வாழ்வியல் ஆர்வலர்கள் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டின விஷயம். முதல்ல நீங்க முக்கியத்துவம் குடுக்க வேண்டியது அவங்களுடைய மனோநிலைக்கு. உடல் பாதிக்கப்படணும்னா, அதுக்கு மேல கூடிய சட்ட கிழியணும். நான் தெளிவா எல்லாருக்கும் புரியிற மாரி சொல்றேன். சட்டன்னு நான் எத சொல்றேன்? இந்த கண்ணுக்கு தெரியிற இந்த உடல் பாதிக்கப்படுவதற்கு முன்னதாக, இதற்கு மேல ஒரு 4 உடல் இருக்கு. தெரியும் இல்லைங்களா? அன்னமய கோஷம், அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுனால உருவான உடல், வளரக்கூடிய உடல், இது விரிவடையக்கூடிய உடல், இந்த உடல், கண்ணுக்கு தெரியிற உடல். இதுக்கு மேல 4 இருக்கு. இல்லையா? மனோமய கோஷம், பிராணமய கோஷம் இருக்கா? அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷம், அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம். சோ நம்ம சந்தோஷமா இருக்கமா? ஆனந்தமா இருக்கமா? நம்மள சுற்றி இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறோமா? அவங்களுக்கு பிடிச்ச மாரி வாழறோமா? அடுத்தது நம்ம உடம்புக்கு தகுந்த மாரி, நம்ம மனசுக்கு பிடிச்ச மாரி, நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருக்கோமா? நம்மளுடைய உணர்வுகள் நம்மளை வளர்க்குதா? நமக்கு சந்தோஷத்த குடுக்குதா? திருப்தியா இருக்கிறோமா? அத பார்க்கணும். பிராணமய கோஷம் நம்மளுடைய ஆறா எப்பவுமே இந்த உடல் உடல் ரொம்ப நல்லா இருக்கா? ஆரோக்கியமா இருக்கா? அது ஏன் பாதிக்கப்படுது? இதெல்லாம் நெறைய நம்ம வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல கூட பேசலாம். இது ரொம்ப முக்கியமானது. நீங்க 5வதா இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியிற உடம்ப மட்டும் பார்க்குறீங்க. ஆனா உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவணும் அப்படின்னு சொன்னா, இந்த மற்ற 4 உடலும் ஆரோக்கியமா இருக்கணும். மனசுக்கு திருப்தி அளிக்கிற மாரி இருக்கணும். புத்தி தெளிவா இருக்கணும். நல்லது, கெட்டது தெரிஞ்சு சிந்திச்சு வாழணும். மற்ற நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆனந்தமா, சந்தோஷமா, நம்மளுடைய கடனை சரியா செய்யணும். இதையெல்லாம் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இப்போ நம்ம உணவு முறையில கடைசியில நம்ம சொன்னோம். ஒரு உடம்புக்கு வந்துருச்சுன்னா, நாக்கு பர்ட்டிகுலரா ஒரு சுவைய கேட்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு பிரெக்னன்ட் லேடி ஒரு கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க நம்மளுடைய பெரியவங்க. நான் அதையும் சொன்னேன். "பிள்ளத்தாச்சி பிள்ளை ஆசைப்பட்டத குடுக்கணும். இல்லன்னா அந்த பிள்ளை பொறக்கிற பிள்ளை குறையா பொறக்கும்." இது நம்ம பாட்டிமார்கள்லாம் நம்ம சொல்லிக் குடுத்த விஷயம். அப்ப என்ன பண்ணுவாங்க? அதான் ஒரு ஒரு பழமொழியோட சொல்லுவாங்க. "ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா, தன் பிள்ளை தானா வளரும்." ஊராம் பிள்ளைன்னா எது? வெளியில இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வர ஒரு பெண்ணு, மருமகள். அந்த பிள்ளைய வெளியில இருந்து கூப்பிட்டு வர பிள்ளைய நல்லா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, தன் பிள்ளை தானா வளரும்னா, தன் குடும்ப வாரிசு, அந்த வயிற்றில இருக்கக்கூடிய அந்த கரு நல்லபடியாக இருக்கும். அந்த குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். அப்படிங்கிறது தான் அந்த பழமொழிய அர்த்தம். புரியுதுங்களா? சோ ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தோம்னா, தன் பிள்ளை தானா வளரும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாரி மனசு கோணாம, மனம் கஷ்டப்படாம
அந்த பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் நம்ம அந்த பெண்ணுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா வளரும். எப்படி வளரும்? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம கொடுக்கக்கூடிய எல்லா உணவுமே குழந்தைக்கு அப்படியே பிளாசண்டா வழியா தொப்புள் கொடி வழியா குழந்தைக்கு போகுது, கிடையவே கிடையாது. அந்த பெண் மனதுக்கு பிடித்த மாதிரி அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா அதுல கூடிய சக்தி தான் குழந்தைக்கு போகும் இல்லைங்களா? அதுதானே ரத்தத்தின் மூலமாக போகும், சாப்பாடே போகாது, சக்தி தான் போகும். அப்போ அவங்க மனசுக்கு பிடிச்சு அவங்க வந்து வாழணும், அவங்க சாப்பிடணும். இதுதான் எல்லா சூழல்லையுமே. ஒரு உடல் பாதிக்கப்படும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டியது அவங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை செய்யுங்க. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு குழந்தை அல்லது பெரியவங்க ராத்திரி பெட்ல வந்து தெரியாம கண்ட்ரோல் பண்ண முடியாம யூரின் போயாச்சு, சிறுநீர் கழிச்சாச்சு. உடனே நாம என்ன சொல்றோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து யூரின் அதாவது பயம் இருக்கு, அதாவது குறிப்பா உப்பு சத்து குறைவா இருக்கு, அல்லது மினரல் வாட்டர் குடிக்கிறாங்க, ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறாங்க, காய்கறிகள் நிறைய சாப்பிடுறது இல்ல. இதானே மருத்துவம், இதானே உணவு மருத்துவம். சோ தண்ணி நல்லபடியா குடிக்கணும். ஆனால் அது பாதிக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த சிறுநீரகம் தன்னுடைய கெப்பாசிட்டி யூரினரி பிளாடர் வந்து கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டி இழந்துருச்சுன்னா எங்க பாதிப்பு? ஆர்ஓ வாட்டரோ மினரல் வாட்டரோ வெஜிடபிள்ஸ் நல்ல சத்தான உப்பு சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிடாதோ மட்டும் கிடையாது. ரெண்டாவது முதலாவது என்னன்னா ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு. எங்கேயோ பயந்து இருக்காங்க, எங்கேயோ அவங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க. அப்ப குழந்தைங்களா இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? கட்டிப்பிடி வைத்தியம் சொல்றோம், சொல்றோமா? அந்த குழந்தைக்கு பக்கத்துல உட்காந்து தோல்ல கை போட்டு அல்லது கட்டி அணைச்சு அரவணைச்சு நான் இருக்கேன் அப்படிங்கிற பாதுகாப்பு உணர்வை கொடுக்கணும். சரி, வயசுல பெரியவங்க இருக்கிறாங்க, இல்ல குழந்தைக்கு மேல பெரிய குழந்தைங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி செய்யும் போது ஹக் பண்ணும்போது அவங்களுக்கு இது என்ன புதுசா இருக்கேன்னு நினைப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அவங்களோட பக்கத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும், சரியா போயிடும். அப்போ நீங்க உணவு முறைக்கு முன்னாடி அது உடல் பாதிப்பு. சோ ரூட் காஸ் இருக்கு இல்லையா, வேறத்தான் சரி பண்ணணும். சரி, இன்னைக்கு உட்கார்ந்துட்டு நீங்க வந்து மினரல் வாட்டர் எல்லாம் மாத்திட்டீங்கன்னா உடனே மாறிடுமா? கிடையவே கிடையாது. குறைந்தது சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மினரல் வாட்டரோ ஆர்ஓ வாட்டரோ கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியோ எந்த தண்ணியோ அல்ல காய்கறிகளோ நீங்க கொடுக்கறத இப்போ ஆரம்பிச்சாலும் உடனே அந்த மருந்தா மாறுமானா கிடையவே கிடையாது. நான் இதை தெளிவுபடுத்திடுறேன். உடனே மாறுமானா மாறாது. அப்ப என்ன பண்ணும்? அந்த இடத்துல அவங்க உடனே கேட்பாங்க. கரெக்டா பக்கத்துல உட்கார்ந்து நீங்க டைம் பண்ணீங்கன்னா அந்த உணர்வுக்கு நீங்க திருப்திப்படுத்துறீங்கன்னா, மனசை திருப்திப்படுத்துறீங்கன்னா, மனதை சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா உடனடியாக அன்றைக்கு இரவே வித்தியாசம் தெரியும். அன்றைக்கு இரவே அது ஆணோ பெண்ணோ குழந்தையோ அல்லது முதியவர்களோ உடனடியாக அன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேளுங்க, போதுமானது. அது கணவனோ மனைவியோ அல்லது அத்தையோ மாமாவோ யாரோ ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து அவங்க மனசுல என்ன இருக்கோ அதெல்லாம் கொட்டி தீக்கட்டும். அல்லது ஒரு ஆணாக இருந்தால் அவங்க கூட ஜஸ்ட் உட்கார்ந்து இருந்தா போதும், அமைதியா இருக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? பேசுறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அமைதியா விட்டுட்டா போதுமானது. தனிமை விரும்பிகள் அல்லது அமைதியா இருக்கணும், எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அதுலயே அவங்க ரீசார்ஜ் ஆயிடுவாங்க. பெண்கள் பேசுவதை நிறுத்திட்டா ஆண்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசணும், நிறைய கேட்கணும், கொட்டி தீக்கணும். இந்த ஆப்போசிட் தான். ஆனா இந்த சைக்காலஜி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து நடத்துனீங்க அப்படின்னு சொன்னா உணவே தேவையில்லை அந்த இடத்துல. அந்த சூழ்நிலை ஏற்படுத்தினா நான் இருக்கேங்கிற அந்த பாதுகாப்பு உணர்வு, நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனைவி என்ன சொல்லணும்னா, ஓகே உங்களுக்கு தனிமையை தான் பிடிக்கும், பேசாம அமைதியா இருந்தாதான் பிடிக்கும், சரி நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணல அப்படின்னு இவங்க பார்த்து இவங்க வேலையை பண்ணிட்டு இருந்தாங்கனால அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஓகே, என் மனைவி என்ன புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு புரிதலா இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அங்க செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. சோ என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு பெண்ணுக்கு அப்படி கிடையாது. பெண்ணுக்கு எப்படி? நிறைய பேசணும், நான் நினைக்கிற விஷயத்தெல்லாம் கொட்டி தீக்கணும், அதை கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணும். சோ அப்ப பக்கத்துல உட்கார்ந்து அவங்க பேசுறதை கேட்டுட்டே இருந்தா கொஞ்சம் பிடிச்சிருக்கோ இல்லையோ என்ன பண்ணணும்? ஒரு கணவன் பக்கத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும்? கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க ரெடி ஆயிடுவாங்க, அவ்வளவுதான், ரீசார்ஜ். சோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம பிஸ்கட் சாப்பிடாத, சாக்லேட் சாப்பிடாத, அது சாப்பிடாத, இது சாப்பிடாத ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமாகும். இப்பதான் எப்படி தெரியுங்களா கேட்பாங்க? அது ஆணோ பெண்ணோ நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உணர்வுகளுக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லாம
ஃபுட்டுக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுங்களா? சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய அஜினோமோட்டோ போட்ட ஃப்ரைடு சிப்ஸ், எண்ணெயில பொரிச்ச உணவுகளா கேட்பாங்க. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளா கேட்பாங்க. அப்ப புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத ஏதோ ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கு. அதை நாம நீக்கணும். அதுக்கு டெம்பரரியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு உணவுகளை மாற்றத்துக்கு இப்பயில இருந்தே முயற்சி பண்ணலாம். பட் ரூட் காஸ் என்ன? அவங்களுக்கு மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு அந்த அழுத்தம் போறதுக்கு உட்கார்ந்து, உனக்கு என்ன வேணும்? என்ன தோணுது? நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அப்படின்னு உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசுனீங்கனாலே ட்ரீட்மெண்ட் ஓவர். ரூட் காஸ் ஆணி வேற நீங்க அசைச்சிட்டீங்க, பிடுங்கி போட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? உணவுக்கு அதுக்கப்புறம் முக்கியத்துவம் கொடுங்க. என்கிட்ட ஒரு இந்த இந்த விஷயத்த நான் ஏன் இந்த 2 வாரமா இத பத்தி இவ்ளோ பேசுறேன்னா, ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பெண்மணி, ஒரு குழந்தைய, ஒரு வயசு பொண்ண கூப்பிட்டுட்டு வராங்க. தாத்தா, பாட்டி கூப்பிட்டு வராங்க. அவங்க சொல்றாங்க, "இத சாப்பிடாத, அத சாப்பிடாதன்னு" சொல்றா. உட்கார்ந்து அந்த பிள்ளை பக்கத்துல பேச மாட்டேங்கிறாங்க. அம்மாவும், அப்பாவும் வேலைக்கு போறாங்க. அவங்களுடைய பெண்ணும், மருமகனும் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை. இது உண்மையா எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நீங்க சொல்ற கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றாங்க. 10 வருஷமா கிலர் பாஸ்கர் ஐயாவோட ஃபாலோவர். உங்களுடைய ஃபாலோவர். நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. எல்லாமே சரிதான். ஆனா நீங்க கடைசியில திரும்ப திரும்ப சொல்ற அந்த மனசுக்கு முக்கியத்துவம் குடுக்குறதே இல்ல. என்னையும் தனியா விட்டுட்டு போறாங்க. நீ டிவி பார்க்காத, சீரியல் பார்க்காத. காலையில இருந்து நான் வேற யார் கூட பேசுறது? குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. நான் தனிமையில இருக்கிறேன். நான் இந்த டிவிய ஆன் பண்ணி விட்டு நான் வீட்டு வேலையெல்லாம் செய்றேன். அத ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த அம்மா புத்தகம் படிக்கிறாங்க. இந்த அம்மா வந்து சாமி கும்பிடுறாங்க. ஏன்னா, அந்த அம்மாவுக்கு தனிமை. அத ஆன் பண்ணி விட்டா வீட்டுக்குள்ள நெறைய பேர் இருக்கிற மாரியான ஒரு ஃபீல். இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த குழந்தை சொல்றாங்க, எல்லாமே சரி எனக்கு சாக்லேட் சாப்பிடக்கூடாது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அவங்களும் சொல்றாங்க. ஆனா பிடிவாதமா நான் அவங்களுக்கு தெரியாம என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயி, அம்மா, அப்பா குடுக்குற பாக்கெட் மணி வச்சு நான் வெளியில வாங்கி சாப்பிடுறேன் அப்படின்னு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? கேட்டா, ஆமா. அவங்க செய்ய வேண்டியது சம்பாதிச்சு குடுக்குறாங்க. ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க. எல்லாம் பண்றாங்க. அந்த உணவு முறையில மட்டும் இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்காங்க. ஆனா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. என் கூட உட்கார்ந்து பேசுறது இல்ல. நான் சொல்றத கேட்கறதுக்கு யாருமே வீட்ல இல்ல. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறேன். அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது, அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ, அத சாப்பிட்டா தான் அவங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. புரியுதா இங்க? எங்க நம்ம கோட்ட விடுறோம்ன்னு? நாம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மள விட அதிகமா நம்ம குழந்தைங்க வெளியில இருக்கிறவங்களோட பழகுறாங்க. பாய் ஃப்ரெண்டோட போறாங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட போறாங்க. அவங்களோட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. தவறான உற உறவுகள்லாம் வருது. ரிலேஷன்ஷிப்லாம் வருது. பயப்படுறீங்கல்ல? நீங்க கோட்ட விடுறது எங்கன்னு பார்த்துக்கோங்க. வீட்ல அம்மா வந்து சிறுதானியம் தான் குடுக்குறாங்க. மரபரிசி தான் குடுக்குறாங்க. நல்லா வந்து மில்லட்ல செஞ்ச பிஸ்கட் தான் எல்லாம் பண்றாங்க. ஆனா எனக்கு பிடிக்கல. காரணம் எனக்கு பிடிச்ச மாரி அவங்க யாரும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. காலையில 7 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன். சாயங்காலம் 4 மணிக்கு வரேன். வீட்ல வந்தா யாருமே இல்ல. வர்றது 8 மணிக்கு அம்மா வராங்க. அவசர அவசரமா சமைப்பாங்க. செய்து குடுப்பாங்க. லேட் ஆயிடுச்சு. டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அம்மா படுத்து தூங்கிருவாங்க. தூங்கும்போது 2 நிமிஷம் என்ன பண்ண இன்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அதுக்குள்ள டயர்ட் ஆயி வெறுத்து போயி எனக்கு வந்து தூக்கம் வந்துருது. கோவம் வந்துருது. எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. இவ்வளவையும் அந்த குழந்தை 10th படிக்கிற குழந்தை கொட்டி தீக்குது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லுங்க? ஓ! இதெல்லாம் தான் காரணம். சோ இவ்ளோ ஃபாலோயர்ஸ் இவ்ளோ விஷயம் ஃபாலோ பண்றீங்க. ஆனா அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. ஒரு வயசான குழந்தையும் கேட்கறது அதுதான். வயசு பிள்ளை கேட்கறதும் அதுதான். இதையெல்லாம் விட்டுட்டு இத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. இது சரியான புரிதலே கிடையாது. அவங்களோட டைம் இவங்க வந்து நல்லா வந்து வெளியில இருந்து குர்குரே, சிப்ஸ் ஏன் சாப்பிடுறாங்க? அந்த மாரி குழந்தைங்கள நீங்க இனிமே கவனிச்சு பாருங்க. அந்த குழந்தை தனிமையில இருக்கிறாங்க. அவங்க பேசுறத கேட்கறதுக்கு தயாராவே இல்ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். கடையில வாங்கி ஒரு குழந்தை இந்த பொருள வேணும்னு பிடிவாதமா கேட்டு சாப்பிடுறாங்க. அது இல்லன்னா கோவப்படுறாங்க, இரிட்டேட் ஆகுறாங்க, மொபைல் ஃபோன் கேட்கறாங்க, டிவி பார்க்கறாங்க, அந்த ரிமோட்ட கையில இருந்து புடுங்கிட்டா கோவம் வருது, அந்த செல்போன கையில இருந்து புடுங்கிட்டா கோவம் வருது. எல்லாமே சரிதான். இதுக்கு உணவு இருக்குதா? கண்டிப்பா கிடையாது. உணர்வு தான் இருக்கு. நீங்க தான் வேணும். ஏன்னா இது அந்த அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன். ஏன்னா கடந்த 1 வருடம் நான் ஹோம் எஜுகேஷன் ஸ்கூல் நடத்துனபோது பார்த்திருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை டிவி கேட்கறதில்ல, மொபைல் கேட்கறதில்ல. ஏன்? அம்மா, அப்பாவையே கேட்கறதில்ல. அந்த வயசு குழந்தைங்களோட அந்த குழந்தைங்க எல்லாரும் ஒண்ணா இருந்து ஒரு சூழல்ல விளையாடி சந்தோஷமா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு யாருமே தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. அப்போ நீங்க என்ன குடுக்குறீங்களோ சாப்பிடுவாங்க. என் குழந்தைங்களுக்கு நாங்க காலையில எழுந்த உடனே இயற்கை உணவு தான்.
11 மணிக்கு தான் மதியானம் பாரம்பரிய அரிசி சாப்பாடு. சாயங்காலம் 5:30 6 மணிக்கெல்லாம் நாங்க சமைச்ச உணவு கொடுத்தோம். அதுவும் குறிப்பா சிறுதானிய உணவு கொடுத்தோம். எந்த குழந்தையும் வேணாம்னு சொல்ல, பேரண்ட்ஸ் தான் ஆப்போசிட்டா இருந்தாங்க. புரியுதுங்களா? இந்த பேரண்ட்ஸுக்கு இதுவும் புரியல, அதுவும் புரியல. சோ இது நான் உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சோ வளர்ந்த குழந்தைங்க நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உணவை வந்து நீங்க உணர்வு ரீதியா திருப்திப்படுத்திட்டு சைக்கலாஜிக்கலா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உணவுக்கு வாங்க. உணவு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த உணவுகள்லாம் கெடுதல் தான், நமக்கு நல்லா தெரியும். கடையில விற்கிற பொருள் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை கொல்றாங்க. பிளான் பண்ணி நம்மளை நோயாளிகளாக ஆக்கி அதுக்கப்புறம் மருத்துவத்துக்குள்ள போய் மருந்து சாப்பிட வைக்கிறாங்க. எல்லாமே தெரியும். இது தெரியாதவங்க யாருமே இல்லை. அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நமக்கு மட்டும்தான் தெரியும்னு கிடையவே கிடையாது. ஆனா சரியான புரிதல் வேணும். குழந்தைக்கு உடம்புக்கு முடியல, அந்த டைம்ல பிரியாணி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மசாலா உணவுகளை கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கடையில இருந்து வாங்கி கொடுக்கணும், வீட்டுல இருந்து செஞ்சு கொடுங்க. இப்ப இந்த நான் விஷயத்துக்கு வரேன். ஒரு குழந்தை நீங்க சைக்கலாஜிக்கலா திருப்தி பண்ண முடியாத சூழல்ல இருக்கிறீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் சூழல் அந்த மாதிரி இருக்கு சொல்றீங்களா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா, முடிந்த வரைக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு முடிந்த வரைக்கும் குழந்தையோட அல்லது வளர்ந்த குழந்தைங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய தனியா இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, பிஸ்கட் வேணும்னு கேக்குறாங்களா? எவ்வளவோ தேடி தேடி போறீங்கல்ல, நிறைய இன்னைக்கு கிடைக்குது. மில்லட் பிஸ்கட்ஸ் கிடைக்குது. சைடு எஃபெக்ட் இல்லாத, சாக்கரைன் போடாத, மைதா மாவு இல்லாத பிஸ்கட்ஸ் கிடைக்குது. அததான் வாங்கி கொடுப்பேன்னு கொடுங்க. தவறு ஒண்ணும் கிடையாது. அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு சரி, குழந்தைங்களுக்கு நீங்க புரிய வைக்கவே வேண்டாங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு உணர்வு ரீதியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இதையும் வாங்கி கொடுத்தாங்க, இது நல்லது. நீ கேட்ட பிஸ்கட் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், அந்த பிஸ்கட்டுக்கு பதிலா இந்த பிஸ்கட் வாங்கி தரேன், சாப்பிட்டு பாரு உனக்கு பிடிக்கும். அப்படி குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்து பிடிச்ச மாதிரி நம்ம பேசி சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு செய்யணும். சாக்லேட் வேணும்னு கேக்குறாங்களா? கருப்பட்டி சாக்லேட் வந்தாச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் இனிமே குரூப்ல நான் இதெல்லாம் நான் ஷேர் பண்றேன். எங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பட்டி சாக்லேட் கிடைக்கும், எங்கெல்லாம் சைடு எஃபெக்ட் இல்லாத பிஸ்கட்ஸ் கிடைக்கும், மைதா மாவு இல்லாத, சாக்கரின் இல்லாத பிஸ்கட்ஸ் கிடைக்கும், நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தயவு செய்து திரும்ப திரும்ப அதுக்குள்ள போகாதீங்க. பரோட்டா வேணும்னு கேக்குறாங்களா? எத்தனை பேருக்கு வேணும் சிறுதானியத்துல பரோட்டா? மைதா மாவு கலக்காத, முட்டை கலக்காத அல்லது அந்த பவுடர்ஸ் கலக்காத பரோட்டா யாருக்கு வேணும்? கோதுமை மாவுல இருக்கு, சிறுதானியத்துல இருக்கு. பரோட்டாவே கூடாது இல்ல, கண்டென்ட்ஸ மாத்துங்க, இன்கிரீடியன்ஸ மாத்துங்க. அப்ப உங்களை திருப்திப்படுத்த முடியும். பணிவர்களை வந்து அழகா சூப்பரா நீங்க வந்து பிரியாணி பண்ண முடியும். பண்ணி கொடுங்க. ரொம்ப மசாலா போடாதீங்க. நான் இதுல வந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினர் அவங்களுடைய பிரியாணியை போய் பார்த்தீங்கன்னா, அவங்க வாரத்துல 10 நாளும், வாரத்துல ஒரு 7 நாளும் பார்த்தீங்கன்னா 10 வேளையும் பிரியாணி சாப்பிடுவாங்க. அசைவம் சாப்பிடுவாங்க. எப்படி அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க? நான் குறிப்பிட்ட சிலரை மட்டும் நான் சொல்றேன். குறிப்பாவே நாம நினைச்சிட்டு இருக்கோம் அசைவம் அல்லது மட்டன் சிக்கன் எல்லாம் உடம்பு கெடுதல், அவங்க நாட்டுக்கோழி சாப்பிடுறாங்க. அந்த செய்யற மெத்தட் இருக்கு பாருங்க, கேட்டீங்கன்னா ரொம்ப அசந்து போயிடுவீங்க. நம்ம போடுற மாதிரி தேவையில்லாத மசாலா எல்லாம் போடுறதே இல்லை. நீங்க போய் கேட்டு பாருங்க உட்கார்ந்து. அதை வந்து நாங்களே செய்து நாங்க சாப்பிடும்போது தெரிஞ்சது அவ்வளவு ஆரோக்கியம். அதுல தேவையில்லாத கலக்கிறதே இல்லை. அதனாலதான் உங்களுக்கு 3 வேளையும் சாப்பிட்டாலும் கெடுதல் பண்றது இல்ல. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நீங்க பிஸ்கட் ஆகட்டும், சாக்லேட் ஆகட்டும், பரோட்டா ஆகட்டும், பிரியாணி ஆகட்டும், எந்த குழந்தை அல்லது எந்த உணவு எல்லாருக்கும் பிடிக்குதோ அந்த உணவினுடைய இன்கிரீடியன்ஸ மாத்து. தயவு செய்து அந்த உணவை மாற்றாதீங்க. அதுல இருக்கக்கூடிய பொருட்களை, நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களை மாத்துங்க. உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அதற்கு சமமாக சுவையையும் அந்த பிளேவரையும் கொடுக்கக்கூடிய நிறைய இயற்கை பொருட்கள் இருக்கு. மார்க்கெட்ல நிறைய அவைலபிள். தேடி பாருங்க, கிடைக்கும். பிக் பாஸ்கெட்லயே போனீங்கன்னா ஆர்கானிக்ல எல்லாமே கிடைக்குது. அமேசான்ல எல்லாமே கிடைக்குது. நீங்க எந்த மார்க்கெட்ல உள்ள போனாலும் எல்லாமே உங்களுக்கு ஆர்கானிக்கா இன்னைக்கு அவைலபிள். இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்க தேடணும் அல்லது தேட தெரியலன்னு அர்த்தம். குழந்தைங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. அதே மாதிரி வெளியில போய் கிறிஸ்பியா ஏதாவது எண்ணெயில பொரிச்ச பொருள் கேட்காதீங்களா? செக்கு எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, வீட்டுல நீங்க செய்து கொடுங்க. உங்களுடைய இயலாமையின் வெளிப்பாடு கோபம். இதை நீங்க குழந்தைங்கிட்டையும் மத்தவங்ககிட்டையும் காமிக்கிறீங்க. உங்களால முடியல, டிசபிலிட்டி, உங்களுடைய இயலாமை, கையாலாகத்தனம். அதனால என்ன பண்றீங்கன்னா அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒதுக்கிறீங்க. கிடையவே கிடையாது. சாப்பிடக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. ஐயா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, பித்தப்பை கல்லு வந்து நம்ம உளுந்து வடையை வந்து சாம்பார்ல போட்டு ஊற வச்சு, பருப்பு சாம்பார்ல ஊற வச்சு சாப்பிட்டா பித்தப்பை கல் உடையும். எத்தனை பேர் செக் பண்ணிருக்கீங்க? நான் 10 வருஷமா என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். அற்புதமான ரிசல்ட்.
என்னடா அது இப்ப அவர் வந்து எண்ணெயில பொரிச்ச உணவு சாப்பிடக்கூடாது கிடையாது. எதுக்காக? மற்ற இயற்கை வாழ்வியலாளர்கள் அவங்கள எல்லாம் பிடிக்கிறத விட அதிகமா கீழர் பாஸ்கர் ஐயாவை எல்லாருக்கும் பிடிச்சு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த விஷயத்துல தெரியுங்களா? நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு யோகா கிளாஸ் எடுத்துருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் நான் வந்து யோகா அப்படியே ஃபுல்லா இயற்கை வாழ்வியல், இயற்கை மருத்துவம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிக் கொடுத்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு சிடி கொண்டு வந்து அப்பெல்லாம் டிவிடியில போடுற மாதிரி தான் சிடி இருக்கு. அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை பாருங்க இவர் சொல்றாரு நீங்க உளுந்த வடை சாப்பிடலாம்னு சொல்றாரு. எனக்கு கொஞ்சம் ஷாக். யாருப்பா இது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அவரோட வீடியோ அந்த 5 நாட்கள் வீடியோ ஃபுல்லா அந்த சிடியில இருந்தது. ஃபுல்லா பார்த்தேன். சோ நான் இன்ஸ்பயர் ஆனதை சொன்னேன். இதுதான் காரணம் எல்லாரும் இன்ஸ்பயர் ஆனதுக்கு. எதை வேணா சாப்பிடுங்க. சாப்பிடுற முறையே என்ன பண்ணுங்க? இப்படிதான் ஆரம்பத்துல ஐயா ஆரம்பிச்சாங்க. தெரியும் இல்லைங்களா? எதை வேணா சாப்பிடுங்க. ஆனா ரசிச்சு, ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து இடையில பேசாம, இடையில தண்ணி குடிக்காம, உணவுல கவனம் வச்சு, பொறுமையா ரசிச்சு, ருசிச்சு நீங்க சாப்பிடுங்க. அந்த உணவு மருந்தாக மாறும். இதுதானே ஐயா சொல்லிக் கொடுத்தது. இந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் பிடிச்சது. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பாக்கெட்ல அடைச்சது, டிவில விளம்பரம் வர பொருட்கள் எல்லாமே என்னது கெமிக்கலு, ரசாயனம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய உயிரை கொல்லும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இப்படித்தானே நாம குழந்தைங்க கிட்ட போகணும். எடுத்த உடனே அதை சாப்பிட வேணும்னு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர். நம்ம எதுவுமே அதான் சொல்றேன்ல, உணர்வு ரீதியா உங்களுக்கு வேற விஷயத்தெல்லாம் அவங்கள திருப்திப்படுத்தணும். குழந்தையினுடைய தேவை வேற. நம்ம வீட்டுல கூடிய தேவை வேற. அதையெல்லாம் விட்டுட்டு இதுல மட்டும் ப்ரெஷர் கொடுக்குறீங்க. பண்ண வேண்டாம். இன்னொன்னு சொல்றேன் நாம ஃபாலோ பண்ணணும். பல நேரங்கள்ல நம்மளாலேயே முடியறது இல்ல. அதனால ரொம்ப கவனமா இருங்க. முடிந்த வரைக்கும் உணவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையோ அல்லது வீட்டுல இருக்கிறவங்களோ வேண்டாத உணவுகளை கேட்கறாங்க அப்படின்னா அந்த உணவுடைய பெயர் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்கிரீடியன்ஸ் அவங்களுக்கு தெரியாது. நாம தான் என்ன பண்ணணும்? மொத்தமா இதை சாப்பிடாதேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு பிரெஞ்சு ஃப்ரைஸ் கேட்கறாங்களா வீட்டுல செஞ்சு கொடுங்க. இல்ல பர்கர் கேட்கறாங்களா வீட்டுல செஞ்சு கொடுங்க. பீஸா கேட்கறாங்களா வீட்டுல செஞ்சு கொடுங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களே செஞ்சிருவாங்க. அவங்களே செஞ்சிருவாங்க. மைதா மாவு இல்லாம சுத்தமான கோதுமை மாவுல அவங்களே செய்யறாங்க. தோசையில பீஸா செய்யறாங்க. இட்லியில பீஸா செய்யறாங்க. நீங்க சைக்கலாஜிக்கலா அவங்களை திருப்தி பண்ணிட்டீங்கன்னா அவங்க நமக்கு புது புது டிஷ்ஷஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. பீஸாங்கிற பேரு நாம நினைச்சிட்டு இருக்கோம் அது எல்லாமே கெடுதல். பேர்ல கெடுதல் இல்ல. நல்ல விஷயம் எடுத்துக்கோங்க. நாம அதோட இன்கிரீடியன்ஸை மாத்தி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ராகி கூழையே பிடிச்ச மாதிரி செஞ்சு தர முடியும். களியவே பிடிச்ச மாதிரி செஞ்சு தர முடியும். உளுந்தங்களியே பிடிச்ச மாதிரி செஞ்சு தர முடியும். பிடிச்ச மாதிரி செஞ்சு தர்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். இதை ஒத்துக்கோங்க. இதுதான் நான் சொன்ன இயலாமை கையாலாகத்தனம். இது யார் கையில இருக்கு? சமையல் கட்டுக்குள்ள யார் இருக்கிறீங்களோ அவங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அதை தேடி கண்டுபிடிச்சு அதை எப்படி செய்யணுமோ செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் ஒவ்வொரு மீட்டிங்கையும் நான் சொல்றது காய்கறிகளை பச்சை காய்கறிகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது. கொடுங்க. ஒண்ணு முதல்ல இயற்கை விவசாயம் வீட்டுல ஒரு மாடி தோட்டம் போடுங்க. பச்சையாவே அதை எடுத்துட்டு வாங்க. அழகா மில்க் ஷேக்கா ரெடி பண்ணி கொடுங்க. ஃபலூடாவா ரெடி பண்ணி கொடுங்க. பாதாம் பால் மாதிரி நல்லா ஒரு மில்க் ஷேக்கா கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண தேங்காய் பால் காய்கறி ஜூஸ் ரெண்டையும் கலந்துக்கோங்க. அதுல பனங்கள் கண்டு போடுங்க, ஏலக்காய் போடுங்க, முந்திரி திராட்சை போடுங்க. ஓவர். அவ்வளவுதான். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எல்லாமே குடிச்சிருக்கோமா? வேகாமா செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்கும் பிடிக்குதோ இல்லையா? எப்படி பிடிக்குது? செஞ்சு கொடுக்குற முறை. சோ பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்க முதல்ல கத்துக்கோங்க. அதை விட்டுட்டு இது நல்லது இது கெட்டதுன்னு தயவு செஞ்சு இந்த குழந்தைங்க கிட்ட ஆர்கியூ பண்ணவே பண்ணாதீங்க. இதை சாப்பிடக்கூடாதுன்னு பல வீடுகள்ல ஒண்ணு கணவனோ அல்லது மனைவியோ இயற்கை வாழ்வியல் இருக்காங்க. அந்த கணவனோ மனைவி இருக்கிறவங்க இந்த சாதாரண வாழ்க்கையில இருக்கிறவங்க வெறுத்து போயிருவாங்க. ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஆரம்பிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? அவங்களும் சரி இது சாப்பிடக்கூடாது இது கெடுதல் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்றாங்க? இன்கிரீடியன்ஸை மாத்தி நிறைய ட்ரை பண்ணி நமக்கே புது புது டிஷ்ஷை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணுது. அதனாலதான் முக்கியமா குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன இந்த இது கிளாஸ்லயே நான் சொல்லிடுறேன். எந்த வகுப்பை நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களோ எந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ தயவு செய்து குழந்தைங்களுக்கு இயற்கை விவசாயத்தையும் அந்த குக்கிங்கையும் சொல்லிக் கொடுங்க. சமையல் கலையை சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளால ரொம்ப அவஸ்தைப்படுறவங்க அவங்கதான். சோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு மரபு தின்பண்டங்கள், மரபு உணவு முறைகள், பாரம்பரிய அரிசியிலேயே சிறுதானியத்துல எப்படி உணவை உருவாக்குவது இது எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப்பா கொடுங்க. அப்போ நாமளும் கத்துக்கலாம். எப்படி சுவையா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறதுன்னு நாம கத்துக்கிட்டு அப்ப என்ன ஆவாங்க? நோயாளிகளாக ஆகவே மாட்டாங்க.
ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure. இங்கதான் இருக்குது. எதுக்காக இவ்வளவு சொல்றோம் தெரியுங்களா? அன்னம் போல் தான் எண்ணம். நீங்க என்ன உணவை நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களோ அப்படித்தான் அவங்களுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் உருவாகும். அதுல இருந்துதான் செயல்கள் உருவாகும். ஆக்ஷன் அதுக்கப்புறம் தான் வரும். சோ ஃபீலிங்ஸ் தாட்ஸ் எல்லாம் எங்க இருந்து அடிப்படையில வருதுன்னு சொன்னா ஃபுட்ல இருந்துதான். சோ இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா, ஒரு உணவை நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்குமோ அப்படி உருவாக்க தெரிஞ்சுக்கோங்க. பெயர்ல கிடையாது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெயர்ல. பிரியாணின்னா நான் சொல்லுவேன் எப்பவுமே, பிரியாணின்னு எழுதி வச்சா அந்த பிள்ளைங்க சாப்பிடுறோம் அப்படின்னு. இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. பிரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு சொன்னா போதும், பீஸான்னு சொன்னா போதும், லேஸ் குர்குரே. எத்தனை தடவை இருந்தீங்கன்னா எங்களோட சென்டர்ஸ்ல நாங்க லேஸ் குர்குரேவை சாதாரணமா இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்து கொடுக்குறோம். சேம் பிளேவர் கொடுக்க முடியலனாலும் அந்த கண்ணுல அதை பார்க்கும்போது அவங்களுக்கு நாக்குல ருசிக்கும் போது பிடிச்சு போயிடுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மாறி வரமாட்டாங்க. சோ நீங்க செஞ்சு கொடுக்கறதே இல்ல, அதனால அவங்க கடையில போய் வாங்கி சாப்பிடுறாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். சோ சிறந்த உணவு அப்படிங்கிறது அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்தி இன்கிரீடியன்ஸை மாத்தி என்ன உணவு கேட்கறாங்களோ நல்ல உட்பொருட்களை பயன்படுத்தி இயற்கையில விளைஞ்ச பொருட்களை பயன்படுத்தி ருசிகரமா செய்து கொடுக்க நீங்க பழகிட்டு செய்து கொடுங்க. அது அவங்களுக்கு சிறந்த உணவாகவே மாறும். சோ இனிமே பேரை சொல்லி இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லாதீங்க. அதுல கூட உட்பொருட்களை மாத்தி உருவாக்கி கொடுங்க. குழந்தைங்க சாப்பிடட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும். தயவு செய்து நாம நல்ல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு அதையே நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்கிற ஒரு கருவியா மட்டும் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. இது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதனால நான் இத்தனை வாரங்களா இன்னும் கூட அடுத்த வாரம் நம்ம அந்த இன்கிரீடியன்ஸை மாத்துறது மட்டும் கிடையாது. இதுல இன்னும் நாம நினைச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய இயற்கை உணவு, பாரம்பரிய அரிசி சாப்பாடு, அடுத்த சிறுதானிய உணவுகள் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா செய்தீங்கன்னா அது ஆரோக்கியம். நீங்க செய்யற மெத்தட்ல தாங்க இருக்குது ஆரோக்கியம், அந்த இன்கிரீடியன்ஸ்ல கிடையாது. சோ செய்யற மெத்தடும் இருக்கு. பிடிச்ச மாதிரி செய்யணும். வெறும் கஞ்சியாவே கொடுக்காதீங்க, அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதை எப்படி அதை அடிப்படையில இந்த உணவை மருத்துவ உணவாக, சிறந்த உணவாக, மனசுக்கு பிடிச்ச உணவாக, இன்னும் சொன்னா ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஆணி வேராக, நோயே வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவாக எப்படி மாற்றணும் அப்படிங்கறது அடுத்த வாரத்துல நான் பேசுறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஏன் நான் இவ்வளவு ஆணித்தரமா பதிவு பண்றேன் அப்படின்னா, இயற்கை வாழ்வியலாளர்களுடைய குழந்தைகள் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இல்லை. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழல. மத்தவங்க பாக்குற மாதிரி ஐயோ நம்ம இது சாப்பிட்டோம்னா நாம இயற்கை வாழ்வியல் இருக்கிறது அவங்க தப்பா பேசுவாங்க, இவங்களே இப்படி பண்றாங்கன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு அறக்குறையா நமக்குள்ள திருப்தி இல்லாம வாழறோம். அந்த குழந்தைகள் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறாங்க, நிறைய மனதளவுல பாதிக்கப்படுறாங்க. சோ இன்னும் நிறைய பாக்குறேன் நான். நிறைய குழந்தைங்க நம்ம கிட்ட வரும்போது அந்த ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால நான் இந்த பதிவை ரொம்ப தீர்க்கமா நான் பதிவிடுறேன். சோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெளிவாயிடுங்க, புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டா ரொம்ப ஹிட்லர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க. நானும் இந்த தவறுகளை செய்திருக்கிறேன் அப்படிங்கிறதுனால சொல்றேன். இதனால பாதிக்கப்பட்ட பல குழந்தைகள் எங்களுடைய குடும்பம் இருக்கு. இதற்கப்புறம் இப்ப நான் பார்க்க 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 மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் தான் கடந்த வாரமே நான் சொன்னேன். இந்த விஷயம் பத்தி தெரியாதவங்க புதுசா என்கிட்ட பல நோயாளிகள் வருவாங்க. அவங்க எல்லாம் பாக்குற அந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு, பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. வேற ஏதேதோ பிரச்சனை இருக்குமே தவிர இந்த உணவு ரீதியாகவோ அல்லது இந்த பழக்க வழக்கத்தெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒண்ணு குடும்பத்துல ஏதாவது புரிதல் இல்லாம இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்க, இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இல்ல குழந்தை படிக்காம இருப்பாங்க, இல்ல ரொம்ப பொறுப்பு இல்லாம இருப்பாங்க. இதனாலதான் அவங்களுக்கு உடல் ரீதியாவோ இல்ல மன ரீதியாவோ பிரச்சனை வருமே தவிர வேற இது சால்வ் பண்ண முடியும். ஆனா நம்ம நாட்டினுடைய பிரச்சனை, நம்முடைய இயற்கை வாழ்வியல்ல இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனை என்னவா இருக்குன்னா அடிப்படையில இதுதான் இருக்கு. உணவுலதான் அவங்க ரொம்ப புரிஞ்சிக்காம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி காஃபி குடிக்கூடாது, டீ குடிக்கூடாது, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, எல்லாமே சரிதான். ஏன் இன்கிரீடியன்ட்டை மாத்துங்கன்னு சொல்றேன். இன்கிரீடியன்ட்டை மாத்துங்க, அந்த பேர் தானே அதை வச்சுக்கோங்க, அதுல வேற மாதிரி கொடுங்க. சுக்கு காபி கொடுக்கலாம், இஞ்சி டீ கொடுக்கலாம், லெமன் டீ கொடுக்கலாம் இல்லைங்களா, சுக்குமல்லி காஃபி. ஸோ கொஞ்சம் மாத்துங்க, அப்படியே கொஞ்சம் இந்த ஃபிளேவரை மாத்துங்க. இது வரைக்கும் பாக்கெட் பால்ல குடிச்சிட்டு இருந்தீங்களா, மாட்டுப்பாலுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வாங்க, மாட்டுப்பாலுக்கு கொண்டு வாங்க. அவங்களை சாட்டிஸ்ஃபை எங்க பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், மனோ ரீதியா. அவங்களுக்கு சொல்லி அன்பா சொன்னா யாருமே கேட்பாங்க. அதற்கு பணியாதவங்க யாருமே இல்லை. அன்புதான் மருத்துவம், அதுதான் தெய்வம், அதுதான் எல்லாமே. சோ அத முதல்ல கொடுங்க. அந்த அன்பு
அங்கதான் நீங்க ஃபில் பண்ணணும். இந்த லவ் அண்ட் கேர், ப்ரொடெக்ஷன், இந்த செக்யூரிட்டி, பாதுகாப்பு அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இன்கிரீடியன்ஸ் மாதிரி தங்க இதை சாப்பிடுங்க, இது நல்லது கண்ணு, நான் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அப்ப சொல்லுங்களேன். நீங்க அதை விட்டுட்டு குழந்தைங்களே கவனிக்காம வேண்டிய காசு பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாம் நல்ல ட்ரெஸ் நல்ல ஸ்கூல் எல்லாம் கொடுத்துட்டு இதுல நீங்க கோட்டை விட்டுட்டு இதை சாப்பிடாங்க, இதைதான் சாப்பிடணும் சொல்லி பாருங்க, தூக்கி போட்டு டிச்சியில தூக்கி போட்டு வெளியில போய் காசு போட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடும், குர்குரே வாங்கி சாப்பிடும். இதான் நடக்குது. ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்லாம் வச்சுக்காதீங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அவங்கவுங்க மனசை திருப்திப்படுத்துங்க, உணர்வு ரீதியாக திருப்திப்படுத்துங்கள். அப்புறம் உணவின் பக்கம் வாங்க, அந்த உணவுல இன்கிரீடியன்ஸை மாத்துங்க, அவ்வளவுதான். இத பண்ணீங்கன்னா போதுமானது. ஸோ சிறந்த உணவாக மாற்றுவது யார் கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, வீட்டுல கூடிய கிச்சனுக்கு யார் போறீங்களோ, அது பெண்மணியாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், அல்லது குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், உங்க கையில தான் இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய கடமை உணர்வுகளை முதல்ல மனசை திருப்திப்படுத்தணும். அதுக்கப்புறம் நீங்க உணவு பக்கம் வாங்க. உணவுல வரும் பொழுது இன்கிரீடியன்ஸை மாத்துங்க, இவ்வளவுதான். அடுத்த வாரம் நம்ம இந்த இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்த இயற்கை உணவு, பாரம்பரிய அரிசி சாப்பாடு, சிறுதானிய உணவுகள்ல எப்படி மருந்தாக சிறந்த உணவாக மாற்றுவது, அதை பத்தி தெளிவாயிடலாம். சரிங்களா? இப்ப கடந்த வகுப்புலையும் இந்த வகுப்புலையும் நாம எடுத்த விஷயங்களை நிறைய பேருக்கு சந்தேகங்கள் கண்டிப்பா இருக்கும். கான்ட்ராவர்சி இல்லையா? இப்படி ஒரு அகிலாமாவும் பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. ஏன்னு சொன்னா உங்களுடைய நிறைய பேருடைய மன தாக்கம், பாதிப்பு, ரொம்ப வருத்தத்தோட தான் இந்த பதிவை நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகவே 2 வாரமா எடுத்திருக்கேன். சந்தேகம் இருக்கிறவங்க, அனுபவம் இருக்கிறவங்களும் பகிர்ந்துக்கோங்க, சந்தேகம் இருக்கிறவங்க தெளிவுபடுத்திக்கோங்க. இப்ப நம்ம கேள்வி பதிலுக்கு போலாம். டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா டைம் இருக்கு இல்லைங்க? இருக்குங்கம்மா இருக்கு. சரி. நன்றி சிறப்புங்கம்மா, சந்தோஷம். அதாவது காலைச்சக்கரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அம்மா சிறப்பாக படுத்திருக்காங்க. தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து நிறைய நபர்கள் வந்திருக்கீங்க. ஆனா நேத்து கலந்துட்டவங்களுக்கு இன்னையோட அர்த்தங்கள் நிறைய புரிய வரும். ஏன்னா நம்ம நேத்து இலக்கியவாணன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா 7, 8 அப்படிங்கிற நம்பரை வச்சு சொன்னாங்க. 7ங்கிறது பெண் பருவத்தையும் 8 என்பது ஆண் பருவத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்லக்குள்ள நம்மளோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குங்கிறத நேத்து விளக்குனாங்க. அதோடைய தொடர்ச்சி அந்த உணவு முறைகளை வந்து இன்னைக்கு அம்மா சொல்லக்குள்ள எப்படி பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து நிகழ்ச்சியில வந்து ஒரு ஒருங்கிணைத்து கொடுக்குறங்கிறது எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நேத்தே வந்து ஒரு கேள்வி கேட்கக்குள்ள நான் சொல்லியிருந்தேன். அதாவது எப்படின்னாக்கா குழந்தைகள் எந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறத வந்து ஒரு பெற்றோர் கேட்கக்குள்ள நேத்தே இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அம்மா அதை வந்து அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி சொல்றாங்க. தவறு நம்முடையதுதான். குழந்தைகளை வந்து நம்ம இப்ப எந்த அளவுக்கு குறை சொல்றோமோ அதை விட்டு நாம் தான் அதை வந்து தவறை உணர வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம இந்த காலச்சக்கரத்துல நேத்து சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து எந்த தவறும் குழந்தைகள் தானாக செய்வதில்லை. பெற்றோர்கள் வளர்ப்பினால் மட்டுமே அது வந்து உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து நேத்து வலியுறுத்தி சொல்லியிருந்தோம். நேத்து அதே மாரி அந்த காலச்சக்கரத்துல ஒரு பெண்மணியோட நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னக்குள்ளயும் இந்த விஷயத்த நான் வலியுறுத்தினேன். பெற்றோர்கள்னால் மட்டும் தான் குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு வந்து போறாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, முழு காரணம் வந்து நம்ம காலச்சக்கரத்துல வந்து கலந்துக்கிறவங்களோட இப்ப அம்மா வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த நிகழ்வுகள் கிடைக்காமல் ஏங்குற எத்தனையோ பேர்கள் இருக்கக்குள்ள, இந்த காலச்சக்கரம்ங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு கையில கிடைக்கிறவங்களே இன்னைக்கு பயன்படுத்தலைங்கிற ஒரு பெரிய வேதனை தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலச்சக்கரத்துல வந்து கலந்துகிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த குழந்தைகள் நிகழ்வுன்னு நாங்க ஒரு நிகழ்ச்சிய நடத்திட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தைகள் நிகழ்வுல கூட தங்களுடைய குழந்தைகள நீங்க பயன்படுத்தலனாக்கா, எப்படி உங்களால குழந்தைகள வந்து சரிவர வளர்க்க முடியும்ங்கிறத நீங்களே உணர வேண்டும். ஏன்னா, அந்த குழந்தைகள் நிகழ்வு வந்து இன்னைக்கு கலந்துக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட வர்றாங்கங்கிறத இந்த குழந்தைகள் நிகழ்வுல உள்ள எல்லாருக்குமே தெரியும். அப்ப பெற்றோரால நாம் வந்து இந்த குழந்தைகள் நிகழ்வுல வந்து ஏன் பயன்படுத்தல? ஏன் அத வந்து நம்ம வந்து அந்த உணர்வுக்கு இன்னும் வராம இருக்கிறோம்? அப்படிங்கிறத நீங்க உணர வேண்டும். ஏன்னா, அந்த நேரத்துல நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் நேரத்துல குழந்தைகளுக்கும் ரெஸ்ட் குடுக்கல. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அது விட்டு போகுது. அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால எந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம குடுக்கணும்னு நெனைக்கிறோமோ, அப்பதான் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக தானாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு அம்மா வந்து எல்லாத்தையுமே அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே வந்து காலச்சக்கரத்துல வந்து நானும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னாக்கா,
இது வந்து ரொம்ப ஈடுபாடுகள் வந்து ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். காலச்சக்கரத்துல வந்து கொடுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா நான் பயன்படுத்துற செயல்பாடுகளும், அதனை உணர்ந்து செயல்படுற விஷயங்களும் ரொம்ப குறைவா இருக்குங்கிறது தான் உணர முடிகிறது. அதனால வந்து இனிவரும் காலங்கள்ல வந்து நீங்க அத கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, காலச்சக்கரத்துல வர அன்பர்களாவது, நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை, உங்கள் குழந்தைகள் வாழ்க்கை முறையும், உங்களுடைய வாழ்க்கை முறையும் மாற்றிக்கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்ப நீங்க ஏற்படுத்தீங்கன்னு தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். அதுல வந்து நீங்க சற்றும் ஒரு சறுக்கல்கள் இருந்தால், அது வந்து பெரிய பாதிப்பு உங்களுக்கு மட்டும் தான். அது அப்படிங்கிறத நீங்க உணரணும். ஏன்னா, இந்த குழுவுல வந்து நெறைய பேர் வந்துட்டு நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, நல்ல அதாவது முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்க பல பேர் இந்த காலச்சக்கரத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்க வந்து செய்யற விஷயங்கள் வந்து நீங்களும் வந்து நல்ல ஒரு அவங்கள போல ஒரு முன் உதாரணமா நீங்களும் வரணும் அப்படிங்கிறது தான் நாங்களும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு தன் வீட்டில் ஒரு தாயாக இல்லாமல் இந்த காலச்சக்கரத்துக்கே உண்மையாக ஒரு தாயாக இருந்து ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு அழுத்தம் திருத்தமா தன்னுடைய வீட்டு குழந்தையைப் போல் ஒரு செயல்களை செய் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு ஒரு செயல்கள வந்து சொல்றதுக்கு வந்து, இன்னைக்கு காலச்சக்கரத்துல வந்து நமக்காக எந்த அளவுக்கு தன் உணர்வோடு இன்னைக்கு அந்த விஷயங்கள வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப பெருமையாவும், பாராட்டுக்குரியதாவும் இருக்குது. இத ஏன் இந்த விஷயங்கள் இவ்வளவு அவங்க வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லணும்னு நீங்க நினைச்சு பார்க்கக்குள்ள, அப்ப எந்த அளவுக்கு நம்ம தவறு செய்றோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து, அவங்களுடைய செயல்கள வந்து நம்ம தொடர்ச்சியா செய்யணும். ஏன்னா போன வாரம் விட்ட அந்த கடைசி பாயிண்ட்லேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு தெரியும் போன வருஷம் போன வாரம் விட்டு அந்த கடைசி பாயிண்ட்லேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு தெரியும் போன வாரம் அவங்க விட்டுட்டு என்ன போனாங்க, இன்னைக்கு என்ன சொல்லப் போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அது வந்தோனே அவங்க கேட்ட கேள்வி, யாரு எத்தன பேர் நீங்க அத பத்தி நெனச்சு பார்த்தீங்க அப்படின்னு தான். அந்த நெனச்சு பார்க்கிறத வந்து நீங்க கையில எடுத்தா மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏதோ நம்ம வந்தோம், கலந்தோம், காலச்சக்கரங்கிற ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அடுத்த செகண்டுக்கு நீங்க வெளியில போனீங்கன்னாக்கா, இதுல வந்து எந்தவித ஒரு அ முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்காது. அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நேரத்துல அழுத்தம் திருத்தமா திரும்பவும் சொல்ல ஆசைப்படுறோம். ஏன்னா வந்து நீங்க வந்து காலச்சக்கரத்துல ஒரே விஷயம் தான் அந்த ஒரு 1 மணி நேரத்த நீங்க வந்து பயன்படுத்துறது வந்து ஒரு நாள் முழுவதும் இல்ல, உங்க வருடத்தை உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து இந்த காலச்சக்கரம் குடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திங்க அப்படின்னு மீண்டும் இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் எந்தவித ஒரு இதுவும் இல்லாம சிறப்பாக நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கும். காலச்சக்கரத்தின் தாய் தான் சொல்லலாம். ஏன்னா, இந்த விஷயத்த வந்து இந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்கள் கிடைப்பாங்களாங்கிறது நமக்கு பெரிய விஷயம். அது மாரி குடுத்துக்கிட்டு, இன்னைக்கு வந்து நம்ம காலச்சக்கரத்த வந்து ஒரு மேம்பாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாவும் எடுத்து சென்று கொண்டிருக்கும். அ அகிலா மேடம் அவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக, அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அவங்க சொன்ன மாரி உங்களுடைய கருத்துக்கள், அதாவது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அது மாரியான கருத்துக்களை பகிர அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாய்ப்புகள் அனைவருக்கும் கொடுக்கப்படும். தெளிவாயிட்டாங்களா எல்லாரும்? சந்தேகமே வரல. இல்ல உங்களுடைய அனுபவங்களை கேட்க கூட பகிர்ந்துக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாரி நடந்திருக்கு. அப்படின்னு உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துக்கலாம். அப்ப இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப அது உதவியா இருக்கும். பயன் தரும் வகையில உங்களுடைய சந்தேகங்களும், கருத்துக்களும் இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பாங்க. அம்மா சொல்ற மாரி, அதாவது சொன்ன விஷயங்கள்ல இப்ப ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட பத்தி கூட சொன்னாங்க. ஹீலர் பாஸ்கர் நாடு தெரியாது. அந்த வடையினால தான் தெரியும். உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஹீலர் பாஸ்கர் ஐயா யாருன்னு தெரியாத காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப பீன்ஸ் ரகசியம் ஒண்ணு இருக்கு. ம். அதையும் வந்து இன்னைக்கு நெறைய பேர் வந்து அதனால உள்புகுந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த பீன்ஸ் வைத்தியங்கிறது ஒரு அற்புதமான வைத்தியம். அது மாரி விஷயங்கள் இருக்கு. அது மாரி ஒவ்வொரு துணுக்குகள் கிடைச்சே ஒரு பெரிய விஷயத்த இன்னைக்கு கையாளக்கூடிய ஆட்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. காலச்சக்கரத்துல இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தையும் நீங்க கத்துக்கிட்டு, ஒரு துணுக்க கூட வெளியிடாம நீங்க இருக்கிறது ரொம்ப அ சந்தேகமா இருக்கு. ஓகே. கோமதி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம்மா. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கம்மா. அ நீங்க சொன்ன மாதிரி உணவே வேணான்றது மாதிரி கரெக்ட்டான விஷயம் தான்ம்மா. இந்த உணவு வேணான்றத விட நம்ம நல்ல முறையில செஞ்சு குடுக்கலாம். வீட்டு ம். முறைப்படி அப்டின்னீங்க. சிறுதானியங்கள வச்சு.
அது மாதிரி குழந்தைங்க பானிபூரி ரொம்ப விரும்பி கேட்பாங்கம்மா. அதனால வெளியில வாங்காம வீட்லயே கோதுமை மாவு வச்சு நாங்க செய்வோம். அது குழந்தைங்களும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கம்மா. அந்த சூப்பர் சூப்பர் சூப்பர். மாவு அது திரட்டுறதுக்கு அந்த ஷூர் ஷூர். மூடிங்ல வச்சு அந்த குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சரி, வீட்லயே நல்ல நல்லது. எண்ணெயில பொரிச்சு நாங்களே ம். அந்த குருமாலாம் நாங்களே வீட்லயே ரெடி பண்ணுவோம்மா. யூடியூப்ல பார்த்து தான் ரொம்ப அவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ரொம்ப சூப்பர் சூப்பர் அது சூப்பர். நீங்க உங்களுடைய அனுபவங்களையும் சொல்லுங்கன்றதுனால இத சொல்றேம்மா. வீட்லயே சந்தோஷம். பானிபூரி செய்வோம். இல்ல இதுதான் வீட்லயே இதுதான் வேணும். பரோட்டாவும் செய்வோம். கோதுமை மாவுல அதுதான். கண்டிப்பா. இதுதான் வேணும். பரோட்டா செஞ்சு அதுக்கு தேவையானது சிக்கன் கிரேவியோ, மட்டன் கிரேவியோ ஏதோ ஒண்ணு வச்சு சாப்பிடுவோம். அவ்வளவுதான். ரொம்ப அவ்வளவுதான். ம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அதுக்காக வெளியில வாங்கணும்னுலாம் கேட்கறது இல்ல. அதுதான் நல்லா இருந்தது. ஹோட்டல் தான் நல்லா இருந்ததெல்லாம் என்னைக்குமே சொன்னது கிடையாதும்மா. நம்ம வீட்ல ம். செஞ்சதவே குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க. நம்மளும் எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் நீங்க சூப்பர் குடுத்தீங்கம்மா. சூப்பர். சூப்பர் காலை சூப்பர் சக்கர சூப்பர் கௌதமி. பயணிக்கிறத நெனச்சு ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்மா. மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல இந்த மாதிரி நீங்க பகிர்ந்துக்கும்போது இன்னும் எல்லாருக்குமே வந்து ஓ இப்படி கூட குழந்தைகளை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு அந்த பேர்ல தான் இருக்குது. இன்கிரீடியன்ஸ பத்தி அவங்களுக்குலாம் கவலை கிடையாது. அவங்களுக்குலாம் தெரியாது. நம்ம குழந்தைங்கள போட்டு அந்த ஆமாங்கம்மா. மைண்ட்ல போட்டு புகுத்தவே வேண்டாம். நாம நல்லதா செஞ்சு கொடுப்போம். அவ்வளவுதான். அந்த ஃப்ரைட் பேர் ஃப்ரைட் தான் ரைஸ் அவங்க. கூட கேட்பாங்கம்மா. முட்டை சாதம் மாதிரி அப்படியே வறுத்து குடுத்தா கூட அதவே நல்லா சாப்பிடுறாங்க. அதுல அஜினமோட்டோ போடுறது கிடையாது நம்ம. எந்த ம். சாஸும் சேர்க்கறது கிடையாது. ம். இயற்கையா நம்ம வீட்ல இருக்கிறத வச்சே கொத்தமல்லி, புதினா இத போட்டே நம்ம ஃப்ளேவர் குடுக்குறப்போ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுறாங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. சந்தோஷம் சந்தோஷம். சூப்பர் சூப்பர். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, கோமதி அம்மா. சிறப்பு. சிறப்பா அவங்க வீட்லயும் அத பயன்படுத்துறத சிறப்பா ஒரு விளக்கம் குடுத்து செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தது கௌரி அம்மா, உங்களுடைய சந்தேகங்கள். ம். வணக்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் கௌரிமா. சந்தோஷம். ரொம்ப சொல்லுங்க. மகிழ்ச்சி. வணக்கம், வணக்கம்மா. ம். நீங்க சொன்ன மாரி அது ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்டா இருந்துட்டோம். அந்த இதுதான் சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கிறச்ச, ம். அப்புறமா நமக்கா ஒரு இது வருது. நம்ப அப்படி ம். இருந்தா அப்புறம் நம்ப மைண்ட்லயே அத போட்டுக்கிட்டு நம்ம ம். சாப்பிடலன்ற ஒரு உணர்வு வந்துருது. எல்லா பசங்களுக்கும் சரி, ம். எங்களுக்கும் சரி. ஒரு நாள் திடீர்னு எதையாவது பார்த்தா அந்த ஆசை வந்துருது. ஆட்டோமேட்டிக்காவே. அது நம்ப இது பண்ணா நீங்க அந்த உணர்வுகளுக்கு பத்தி சொன்னீங்கல்ல, ரொம்ப அருமையான கருத்து அது. பசங்களோட ம். உணர்வுகளையும், நம்மளோட உணர்வுகளையும் நம்ம மதிக்கிறப்ப தான், ஓ! இது நமக்கு தேவையில்லன்றதே நம்ம எது தேவை, எது தேவையில்லன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நெறைய விஷயங்களே. ம். நமக்கு என்ன கண்டிப்பா. நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா, அப்ப எதுவுமே தேவைப்படல. நம்ம நல்லா சந்தோஷமா மனச வச்சுக்கிட்டோம்னா, பசங்களையும் சரி. இப்போ பேரன் இருக்கான். இப்ப இவங்களே செஞ்சு குடுக்குறாங்க இப்ப. இவங்களா அது அது வந்து அதே மாரி அவன் வெளியில சாப்பிடுறான். ஆனாலும் 1, 2 மேல சாப்பிடுறதில்ல. அந்த வேணும், ம். வேணும், வேணுங்கிற அந்த ஆசை இல்ல. ஏன்னா, அவங்க நல்லா நிறைவா வீட்ல செஞ்சு குடுத்துடுறாங்க. பிஸ்கெட்டுமே சரி, நல்லது. அந்த கடல உருண்டையும் சரி, எல்லாமே நம்ம வீட்ல செஞ்சு குடுத்துடுறாங்க. ஆ அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப நல்ல கருத்தும்மா அது. நீங்க சொல்றது. அந்த ஐயோ! நான் நிச்சயமா. அத யோசிப்பேன் அடிக்கடி. நமக்கு ஏதோ ஒரு ம். குறையா இருக்கு. அததான் நம்ம எதையோ தேடிட்டு இருக்கோன்ட்டு, நீங்க சொன்ன கருத்த கரெக்ட்டா ம். வெளிப்படையா சொல்லிட்டீங்க அத. ரொம்ப ரொம்ப நன்றி, ம். நன்றிங்கம்மா. ம். நாங்களுமே எதையோ சந்தோஷம். ஒண்ணு இழந்த மாதிரி இருந்தோம். அது வெளிப்படையா வந்துருச்சு. சந்தோஷம். ரொம்ப நிச்சயமா. சந்தோஷம். சந்தோஷம். மிக்க நன்றி. சந்தோஷம். நன்றி. நன்றி, நன்றி கௌரி அம்மா. சிறப்பு. இழந்ததை மீட்டெடுத்து விட்டீர்கள். நன்றி. ஆமா. வாழ்த்துக்கள். அடுத்ததாக மயில்வாகனன் நீங்க பேசலாம். அம்மா வணக்கம்மா. ஐயா ரொம்ப வணக்கம். அற்புதமா ரொம்ப அற்புதமா அருமையா கருத்துக்கள்லாம் சொன்னீங்கம்மா. இதெல்லாம் நம்ம சூப்பர். முன்னோர்கள் செஞ்சிருக்காங்கம்மா. ம். சின்ன பிள்ளையில எங்க வீட்ல எங்க அம்மா என்ன செய்வாங்க, பக்கத்துல சந்துக்குள்ள போவாத, நாங்க ம். மினிசுரம் போவோம், சுருட்டு குடிச்சிட்டு போவோம், பெரியாச்சி இருக்கும். அப்படிலாம் ம். ஒரு பயத்திலேயே எங்கள வளர்ப்பாங்க. சாமி பாவம் நீ ஏதாவது தப்பு பண்ணா சாமி கண்டிக்கும். நம்ம தப்பு ம். செய்யக்கூடாது. அப்படிங்கிற மாரிலாம் சின்ன பிள்ளையில எங்கள சாமிய காமிச்சு மிரட்டுனாங்க. ஆனா இப்ப ம். இவ்வளவு காலமா எல்லாம் செல்ல எடுக்கணும், செல்ல குடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய, வெள்ளி, ம். செவ்வாய், சனின்னு 3 நாள் வச்சிருந்தாங்க இந்துக்கள்ல. முஸ்லீம்ல அவங்க தனியா வச்சுப்பாங்க. கிறிஸ்டியன்ல ஞாயிற்றுக்கிழமை வச்சுப்பாங்க. இந்த ம். கிழமைகள்ல நம்ம கோயிலுக்கு அழைச்சிட்டு போக கத்துக் குடுக்கணுமா பிள்ளைங்களுக்கு. ம். ஆன்மீகமும் வரணும். நம்ம சாப்பிடுறதோ, கண்டிப்பா. இயற்கையா சாப்பிடணும், அப்படி சாப்பிடணுங்கிறத விட, ஆன்மீகமும் அவங்ககிட்ட இருக்கணும். ஆன்மீகம் அங்க போனாக்க தான் தெரியும் அவங்கவங்க கஷ்டம். ஒவ்வொருத்தவங்க கோயிலுக்கு வர்றவங்கலாம் என்ன நிலைமையில வர்றாங்க, என்ன வேண்டிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதே மாரி பிள்ளைங்களுக்கு கத்துக் குடுக்கணுமா. நாங்கலாம் இன்னும் பயம் இருக்கும் எங்களுக்கு. ஆனா இருட்டுல போகக்கூடாதுன்னு அவங்க சொன்னதுக்கு காரணம் இப்ப என்ன தெரியும்னா, பூச்சி பட்டு கிடக்கும். ஏதோ ம். அப்போ அப்பயெல்லாம் சந்து பொந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, லைட் வெளிச்சம் இருக்காது.
அதனால அங்க ஏதாவது கடிச்சிடுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆனா கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. பாவம் சாமிக்காக இது பண்ணிடும், பிள்ளையார் இப்படி பண்ணும். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பயமுறுத்தலோட தான் எங்களை வந்து ஆன்மீகத்துல கொண்டு போனதுனால தான் அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லாம ஒரு நல்ல பிள்ளையா வளர்ந்தோம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு கோயில் தெரியாது. நீ போ நான் வரல அப்படின்றாங்க. அதோட இவங்களும் கைட்டி விட்டு இவங்க போயிட்டு வந்துருவாங்க. அது மாதிரி இல்லாம சின்ன பிள்ளையில இருந்து இந்த கோயிலை போய் சுத்தி காமிக்கிறது, எல்லாத்தையும் காமிக்கிறது. ராஜா காலத்துல கட்டினது இவ்வளவு பெரிய கோயில் இப்படி இருக்குது, அப்படி இருக்கு, இதெல்லாம் சுத்தி வந்தா நல்லது, இந்த சாமியை கும்பிட்டா இதுக்கு நல்லது, இந்த சாமியை கும்பிட்டா படிப்பு வரும் அப்படின்னு சின்ன பிள்ளையில இருந்து அதை ஊட்டி வளர்க்கணும். அது மாதிரி எல்லாரும் பிள்ளை வளர்க்குறேன் இயற்கையா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க கேட்கறத விட நம்ம மனசுக்கு நம்ம கோயிலுக்கு போகலனாலும் பிள்ளைக்காக போகணும், போய் சுத்தி காமிக்கணும். காமிச்சீங்கன்னா அந்த பிள்ளை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு நல்ல அற்புதமான தகவலை கொடுத்தீங்க. எங்க ஆசான் ஐயா அவர்களும் ஆசான் அவர்களுக்கு கொடுத்தாங்க. குணபாலன் ஐயா அவர்களுக்கும் அரிக்கமேட்டு ரோட்டரி சங்கம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாழ்க வளமுடன், வாழ்க வையம். நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி சிறப்பு. அண்ணன் ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து குறைபாடுகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லலாம். அதையும் பெற்றோர்கள் மீட்டெடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், அருமையான கருத்து. அடுத்து தென்மொழியம்மா. தென்மொழியம்மா நீங்க அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களாங்கம்மா? அம்மா நான் வந்து வீட்லயே வந்து குழந்தைங்களுக்கு பானிபூரி, இந்த டோனட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேங்கம்மா. இப்போ வந்துட்டு அதெல்லாம் இயற்கை வாழ்வியல் அது இதுன்னு கொடுக்காம இருந்தேன். அது எவ்வளவு தப்பு அப்படிங்கிறது இப்போ நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுட்டேங்கம்மா. ஓகே ஓகே. இதெல்லாம் ரொம்ப நாளா நிறுத்தி வச்சிருக்கேன். மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து ஓகேங்கம்மா. பேக்கிங் சோடா அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாம இப்ப நாங்கெல்லாம் குக்கர்லயே பாத்தீங்கன்னா கேக் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். கோதுமை மாவுல பண்றோம். அந்த மாதிரி ரொம்ப நல்லா வருது, நல்லா இருக்கு. அத குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்காகவும் எங்க அம்மா பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல், அவங்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு பாதுகாப்பு உணர்வு. எனக்காக எங்க அம்மா பண்றாங்க அப்படிங்கிற அந்த உணர்வே போல நீங்க அடுத்து என்ன சொன்னாலும் கேட்பாங்க. கண்டிப்பாங்கம்மா. இப்போ 7 இயர்ஸா வந்தா கேக்கு பசங்களுக்கு பர்த்டேக்கு நான் தான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ ஒரு 2 இயர்ஸா அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேங்கம்மா. அதெல்லாம் இப்போ எவ்வளவு தப்புன்னு தெரியுதுங்கம்மா. அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்வாங்கம்மா. அதை டிசைன் பண்றது அது இதுன்னு பண்ணி கொடுப்பேன். இப்போ அது தப்பு அப்படின்றத புரிஞ்சுட்டேங்கம்மா. கண்டிப்பா அவங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அன்பும் அக்கறையும் தான். அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. நம்மள தவிர இந்த குழந்தை வேற யார்கிட்ட போய் கேட்கும் இல்லையா? அப்ப இது மாதிரி வெளியில போறாங்கன்னா காரணம் நாம வந்து கேர் எடுக்கலன்னு அர்த்தம். நம்ம பக்கம் தான் தப்பு இருக்கு. இன்னொருத்தர் தேடி போறதுக்கு காரணம் நாம தானே. சோ நாம செய்ய வேண்டியது சரியா செய்யலன்னு அர்த்தம். சந்தோஷம். நூடுல்ஸ் எல்லாம் வரகு தண்ணியில கொடுத்தா சாப்பிட்டுக்கிறாங்கம்மா. அதெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம சாப்பிட்டுக்கிறாங்க. அதான் நீங்க சொல்றதுதான் நல்லா ஆணி அடிச்ச மாதிரி சொன்னீங்க. நம்மளோட விளையாட்டுத்தனத்துக்கு நீங்க பண்றீங்க அப்படின்றது அது கரெக்டுங்கம்மா. கண்டிப்பா நீங்க பேச நான் வந்து அடுத்து என்ன செய்யலாம் இன்னைக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. கண்டிப்பா ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி நன்றிங்கம்மா. சிறப்பு தென்மொழியம்மா, சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்ததாக அரிக்கமேடு சங்கத்தின் செக்ரட்டரி நவசக்தி சார். நவசக்தி சார் வந்து சித்தாவா சார்? அதோ ஒரு நிமிஷம், நீங்க அன்மியூட் பண்ணீங்க. அன்மியூட் பண்ணீங்க சார். சித்தா தானே சார் நீங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணீங்க சார், மியூட்ல. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். டாக்டர் நவசக்தி, நேச்சுரோபதி அண்ட் ஓசோன் தெரப்பி கன்சல்டன்ட். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார் எக்ஸலண்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் அரிக்கமேட் போர்ட்டினுடைய செக்ரட்டரி குணபாலன் சார் மோர் தென் ஒரு 2 இயர்ஸா தெரியும். பட் சதீஷ்குமார் சார் மூலம் தெரியும். பட் காலசக்கரம் எனக்கு உகந்தது காரணம் என்னன்னாக்கா, ஒரு இயற்கை மருத்துவராக
ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு நிகழ்ச்சி. நான் பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் தான் ஒரு 14 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு நான் அதுக்கடுத்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஃபுல் டைம் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி என்ற ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதனுடைய மெயின் ட்ரீட்மெண்ட்டுடைய இது வந்து ஸ்பைனல் கார்ட் டிசார்டர் தான். அதை பற்றி ஒரு நாளைக்கு உங்களுக்கு, ஏன்னா இது போன்ற நிகழ்ச்சியில ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் கொடுத்தாக்கா நல்லா இருக்கும். உணவை பற்றி மிகவும் சிறப்பாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள். குணபாலன் சாரும் இது தொடர்ந்து ஒரு 3 இயர்ஸாக கண்டினியூவாக நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி மேடம். தேங்க்யூ சார். நன்றி, வாழ்த்துக்கள். உங்களை பிற ஆட்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து இதுல இணைந்து எங்களுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். தொடர்ந்து வாங்க. ஏன்னா உங்களுடைய டைமிங் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது போன்ற நிகழ்ச்சிகள்ல வந்து அப்பப்ப நீங்க பங்கெடுத்து நீங்க சிறப்பிக்கணும். ஏன்னா உங்களுடைய சங்கம் தொடர்ந்து இருந்தாலும் இன்று புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கமாக இருந்து செயலாற்றி வருகிறீர்கள். உங்களுடைய இந்த செயலாளர் பொறுப்பு வந்து இந்த வருடம் சிறப்பாக இருக்க வேண்டும். அதுல வந்து காலச்சக்கரத்துல வந்து உங்களுடைய பங்கு, ஏன்னா உங்களை சார்ந்து நாங்களும் இந்த காலச்சக்கரத்தை இயக்குவதனால் உங்களுடைய பங்கு இந்த காலச்சக்கரத்திற்கும் பெரும் பங்கு வகிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அன்பான கருத்திற்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக தனலட்சுமி அம்மா, நீங்க கேட்கலாங்க. அம்மா வணக்கங்க அம்மா. வணக்கம். நாங்க இன்னைக்குதாங்கம்மா, இப்ப நீங்க சொன்னதுல இருந்துதான் தெரியுது எங்க பசங்களை நாங்க வந்து இந்த மாதிரிதான் அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய சொல்லிட்டே இருப்போம். ஒரு 10 வயசு வரைக்கும் நாங்க கடையில எல்லாம் எதுவுமே வாங்கி கொடுக்கவே மாட்டோம். ரொம்ப ஃபோர்ஸாவே சொல்லுவோங்கம்மா, இது விஷம் அப்படின்னு கூட சொல்லி ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்க 2 பேர்த்துக்கிட்டே எதுவுமே கேட்க மாட்டாங்க. தாத்தா பாட்டி கிட்ட மட்டும் கேட்டு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத